பாரதத்தின் வளமிக்க கங்கை சமவெளியில் எண்ணற்ற அரசுகளும் நகரங்களும் தோன்றின. அவற்றுள் பெருமை மிக்கது குரு வம்சத்தினரின் அந்த அஸ்தினாபுரம். அதை சந்திரகுல மன்னன் அஸ்தி என்பவர் அமைத்தார். கல்வி, கலை, வீரம், பக்தி, தர்மம் ஆகிய அனைத்தும் நிறைந்த அரசாய் அது திகழ்ந்தது. அதன் அரசருள் பெருமை மிக்கவர் யோக வலிமை மிக்க சந்தனு. ஒருமுறை வேட்டையாடச் சென்ற அவர் வானிட உருவில் வந்திருந்த கங்கையை மணக்க விரும்பினார். தம் செயல்களை கண்டிக்க கூடாது என்ற கங்கையின் நிபந்தனையை ஏற்று அவளை மணந்தார். கங்கை தான் பெற்ற 7 குழந்தைகளையும் உடனுக்குடன் இரக்கமின்றி நதியில் வீசி கொன்றுவிட சந்தனு பதறினார். ஆயினும் நிபந்தனையால் அவற்றை தடுக்க முடியாது தவித்தார். 8வது குழந்தை பிறக்க அதையும் கங்கை வீச முயன்ற பொழுது தடுத்தார். ஒரு சாப விமோச்சனத்திற்காகவே தான் அப்படி செய்ததாய் கங்கை விலக்கி நிபந்தனையை மீறியதால் தான் அவரை விட்டு விண்ணுலகம் செல்வதாய் கூறினாள். அதோடு உயிர் பிழைத்த 8வது குழந்தையான தேவ விரதனை நன்கு வளர்த்து உரிய காலத்தில் அவரிடம் சேர்ப்பதாய் கூறி விடை பெற்றாள்.